அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மறைவு குறித்து பல்வேறுபட்ட தகவல்களை எங்களுடைய அகிலம் நேயர்களுக்காக தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். இப்ராஹிம் ரைசியினுடைய ஹெலிகாப்டர் விபத்து, அதன் பின்னால் உள்ள சந்தேகங்கள், மர்மங்கள், 3 ஹெலிகாப்டர்கள் அதிகமாக அவருடன் கூட சென்ற போதும் 2 ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக திரும்பி வந்தவை பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த கேள்விகளுக்கு அப்பால் இன்றைய தினம் ஈரானிய ஜனாதிபதியினுடைய இறுதி நிகழ்வில் ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய இறுதி மரியாதையை, இறுதி வணக்கத்தை தமது நாட்டினுடைய தலைவருக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக டெஹ்ரானில் லட்சக்கணக்கான மக்கள், ஈரானிலிருந்து பல்வேறுபட்ட குக்கிராமங்களில் இருந்து கூட மக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என ஈரானிய ஊடகங்கள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த காணொலிகளில் நீங்கள் பார்க்கும் போதே அந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானிய ஜனாதிபதியின் உடைய இறுதி நிகழ்வில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் ஜனாதிபதியின் உடைய மரணத்தினால் இதுவரை காலமும் ஈரானுடன் நட்பு அல்லாத நாடுகள் அல்லது பகைமையாக இருந்த நாடுகளில் இருந்து கூட ஈரான் ஜனாதிபதியின் உடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது நிச்சயமாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய வெளியுறவு கொள்கைக்கும், குறிப்பாக அவருடனே பயணித்து அவருடைய மரணித்திருக்கக்கூடிய ஈரானிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்துல் ரமகளுடைய வெளியுறவு கொள்கைக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இதை கருத வேண்டும். ஏனெனில் முதல் தடவையாக இந்த ஈரான் ஜனாதிபதியினுடைய மறைவுக்காக ஈரானுக்கு துனிசிய ஜனாதிபதி அவர்களும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகளும் நேரடியாக ஈரானில் தரையிறங்கி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துனிசியாவினுடைய ஜனாதிபதி, துனிசியாவினுடைய அரசு அதிகாரிகளை ஒருபோதும் ஈரானுக்கு வருகை தராத சூழ்நிலையில் அவர் இன்றைய தினம் நேரடியாக வருகை தந்து அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார் என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஓமானினுடைய வெளியுறவுத்துறை மட்ட பிரதிநிதிகள், கத்தாரினுடைய பிரதமரை நேரடியாக வைத்திருக்கின்றார், குவைத்தினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அதேபோல இந்தியா, இலங்கை, பல்வேறுபட்ட பாகிஸ்தானினுடைய பிரதமர், துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என உலகின் பல முக்கிய நாடுகளினுடைய, ரஷ்யாவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் என உலகின் முக்கிய பல நாடுகளின் உடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் டெஹ்ரானுக்கு நேரடியாக வந்து தங்களுடைய அஞ்சலியை தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக ஈரானிய ஜனாதிபதியின் மறைவின் பின்னர் அங்கு புதிய ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தேர்தலும் குறிப்பாக ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய இந்த நிகழ்வுகளை எந்த விதமான ஒரு சிக்கல்களுமின்றி மிகவும் கச்சிதமாக பாதுகாப்போடு ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமுமின்றி இந்த நிகழ்வுகளில் மக்கள் தெருக்களில் கதறி எழக்கூடிய காட்சிகள் உண்மையிலே நெஞ்சை உலுக்கும் வகையில் அமைந்திருந்தன. கடல் போல திரண்ட மக்கள் ஒரு வலிமையான தலைவனை, இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே அமெரிக்காவையும் மேற்குலகத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைவரை இழந்து விட்டோம் என்ற வருத்தம் அவர்கள் ஒவ்வொருவருடைய பேச்சிலும் அவர்களுடைய அழுகையிலும் தென்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பேரணியில் இவ்வளவு ஒரு இடருக்கு மத்தியில் கூட கலந்து கொண்ட பலர் ப்ரீ பாலஸ்தீன் என்று சொல்லி பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய ஆதரவை இந்த இறுதி கணங்களில் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல பாலஸ்தீன இயக்கங்களினுடைய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே கலந்து கொண்டிருக்கின்றார். கிஸ்புல்லாவினுடைய துணை தலைவர் நேரடியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு கலந்து கொண்ட கமாஸினுடைய தலைவர் நேரடியாக இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, புதிய ஜனாதிபதியையும் அயதுல்லா அல் கமேனியையும் நேரடியாக சந்திக்கும் பொழுது பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு நிலைப்பாட்டிலும் பாலஸ்தீன போராட்டத்திற்கான ஆதரவிலும் இந்த மாற்றமும் கிடையாதென அயதுல்லா அல் கமேனியும் புதிய ஜனாதிபதியும் கமாஸ் தலைவரிடம் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள்.
அது தொடர்பான விவரங்களும் வெளியாக இருக்கின்றன. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஈரான் கடந்து பல நாடுகளில் இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி, மலேசியா போன்ற பல, இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் ஈரானிய அதிபருக்கு இரங்கல் கூட்டங்களும் இரங்கல் நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கின்றன. இலங்கையிலும் இன்றைய தினத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக ஈரானிய தூதரகத்துக்கு சென்று தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருப்பதுடன் அந்த இரங்கல் குறிப்பு பதிவேட்டில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். இலங்கையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் நேரடியாக ஈரானிய தூதரகத்துக்கு சென்று தன்னுடைய இரங்கல்களை தெரிவித்திருப்பதுடன் ஈரானிய ஜனாதிபதியின் மரணம் தொடர்பாக தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலி சப்ரி நேரடியாக டெஹ்ரானுக்கு சென்று இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலும் நேற்றைய தினம் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இவ்வாறு மத்திய கிழக்கில் மட்டுமல்ல ஆசிய நாடுகளிலும் துக்க தினம் அனுஷ்டிக்கும் அளவுக்கு இந்த வெளியுறவு கொள்கையை மேற்குலகம் ஈரானை ஒதுக்கி வைக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு பொருளாதார தடைகளையும் பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் அவர்களுக்கு கொடுத்து வந்த போதிலும் கூட அவற்றையெல்லாம் உடைத்து கொண்டு பல நாடுகளில் ஈரான் அதிபருக்கு துக்க தினம் அனுஷ்டிக்கும் அளவுக்கு அவர்களுடைய வெளியுறவு கொள்கையிலும் ராஜதந்திர உறவுகளிலும் அவர்கள் ஈரானை மேம்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை அவருடைய இந்த இறப்பின் பின்னர் ஏற்பட்ட சம்பவங்களும் பல நாடுகளில் அறிவிக்கப்பட்ட துக்க தின பிரகடனமும் திட்ட தெளிவான ஒரு செய்தியை கூறியிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிவரும் காலங்களில் ஈரானுக்கு வந்த தலைவர்களின் இழப்பால் ஒரு பின்னடைவு ஏற்படுமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இவர்களினுடைய இந்த செயற்பாடுகள் ஈரானை பல தூரத்தில் இருந்த நாடுகளையும் ஈரானுக்கு அருகில் நெருக்கமாக்கி கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து இன்று இந்த ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தில் இஸ்ரேலிய மொசாட்டுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இந்த படுகொலை அவர்கள் அரங்கேற்றி இருக்கலாம் என்று பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டேலினுடைய பிரதமர் அலுவலகத்தின் முக்கிய அதிகாரி ஒருவர் ஸ்டேலுக்கு ஈரானிய ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் விபத்தில் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலினுடைய மொசாட் செய்யக்கூடிய எந்த ஒரு படுகொலைகளுக்கும் அவர்கள் நேரடியாக பொறுப்பேற்றுக் கொண்டதும் இல்லை. ஆனால் இஸ்ரேல் நேரடியாக மீண்டும் இரண்டாவது தடவையாக தமக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம் தொடர்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வெளிப்படுத்தவில்லை, எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் வெளியிடாமல் தொடர்ச்சியாக அமைதி காத்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் புடின் மிக ஆழ்ந்த ஒரு வருத்தங்களை தெரிவித்திருப்பதுடன் இனிவரும் காலங்களிலும் ஈரானுடன் ரஷ்யா நெருக்கமாக இணைந்து செயற்படும், ஈரான் ரஷ்யாவின் ஒரு உற்ற நண்பன் எனவும் இவர் தனக்கு ஒரு சகோதரரை போன்றவர் எனவும் ரஷ்யாவின் அதிபர் புடின் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தற்போது காணப்படுகின்றது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீரிலே மூழ்கி இருக்கின்றார்கள். ஈரான் முழுவதும் மிக பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. இவர்களினுடைய இந்த உடலம் இந்த பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜனாதிபதி ரைசியினுடைய உடல் அவருடைய சொந்த ஊரான மஷாத்திலும் ஏனைய முக்கியஸ்தர்களின் உடல்கள் அந்தந்த அவர்களுடைய சொந்த ஊர்களிலும் அடக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதியின் மரணத்தின் பின்னர் ஈரானின் நிலைமை எவ்வாறு இருக்கப் போகின்றது? ஈரான் ஜனாதிபதியின் மரணம் சாதாரணமான ஒரு ஹெலிகாப்டர் காலநிலை சிக்கலால் ஏற்பட்ட விபத்தா அல்லது இதன் பின்னால் ஏதாவது சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்பது தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காலநிலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சந்துரு. வணக்கம்.
با شهید حسین روز قدیمی کاروان شهدا یا زهرا یا حسین دم دور نمی گردد که آیا ویلا و ویلا و ویلا و ویلا خادما و ویلا و ویلا هایی داریم تا میدان آزادی می باشد انشاءی به پایان برسد. مالک رحمتی شهید شور و عشق و حرارت مردم کم نمیشه. امام جمعه محبوب و معتبر تبریز الله اکبر الله اکبر اللهم صل على محمد و آل محمد و صل على جميع الانبیاء والمرسلین والمسلمین والمسلمات و ان كانوا مسیئین فتجاوز عنهم منهم الا خیرا اللهم انا لا نعلم منهم الا خيرا فلا نجد من دونك ملتحدا. رحم الله من قرأ فاتحة عزیز و بزرگوار انقلاب.